அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நீங்கள் கனவில் கண்டதையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அடுத்த 7 நாட்கள் 16-11-2024 முதல் 22-11-2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் இவை நடந்து தீரும். அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், விருச்சகத்தில் புதன் வக்ரம் பெற்றும், தனுசு ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சிம்மராசினியர்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரங்கள் செய்யும் முறைகள் என்ன, திருமண தடை நீங்க, புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க, அதே போல் கடன் தொல்லை நீங்க, செல்வ வளம் அதிகரிக்க என இது மாதிரியான பல ஆன்மீக சம்பந்தமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் பயோல அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதி புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. சுக்கிரனும் நல்லபடியாக அமைந்திருக்கிறாருங்க. தேவையான அளவுக்கு பணவரவு உண்டுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல குரு வக்ரமாக இருந்தாலும் அவர் பார்வை சுப பார்வையாக இருப்பதால் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தால் கட்டுக்குள் இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் கூட இந்த குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் மாறி மாறி பேசாமல் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குது. இதனால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளினுடைய அடிப்படையில் புதிய ஆடைகள், ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க. கலை தொழில் நன்றாக இருக்குங்க. உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக வாய்ப்புகள் கிடைக்காமல் அல்லல் பட்டு வந்த உங்களுக்கு இனி வரும் காலங்கள்ல குறிப்பா இந்த வாரத்திற்கு பிறகு புது புது வாய்ப்புகள் தேடி வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்குங்க. அதனால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. சொத்துக்களாலும் பிரச்சனை, சொந்தங்களாலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகுங்க. ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் சுமூகமான ஒரு முடிவை எட்ட இருக்குது. வாங்கிய இடத்தை விற்க நேரிடுங்க. அப்படியே விற்றாலும் கூட வேறொரு இடத்தில் இதை விட மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு இடத்தில் நிலம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. உடன்பிறப்புகளால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் சற்று கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ள நேரிடுங்க. யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது. தொழிலில் தொய்வு ஏற்படுங்க. பங்குதாரர்கள் விலகிக் கொள்வதாக சொல்வாங்க. இது மாதிரியான நேரங்கள்ல மனம் தளராமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நிதானமாக யோசித்து செயல்படுத்தும் போது நீங்கள் வெற்றியை தேடி செல்லக்கூடிய அல்லது வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமையிருக்கு. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் விருச்சிக ராசியில் வக்ரம் பெறுகிறார். சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிகுந்த யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால கொடுக்கல் வாங்கல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல் தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறுங்க. தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெற நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உறவினர்களுடைய பகை அகல இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நல்ல ஊதியத்துடன் கூடிய வெளிநாட்டு வேலை ஒன்று அமையலாங்க. இது மாதிரியான முயற்சிகள்ல இடைத்தரகர்கள்
மற்றவர்களை நம்பி பணம் கொடுப்பதோ அல்லது பணம் வாங்குவதோ, பின்னர் தருகிறேன் என்று சொல்லி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது, இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே உங்களுடைய சுய விருப்பத்தில் செய்வது நல்லது. யாரையும் நம்ப வேண்டாம். குடும்ப முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது தற்போது சனி பகவான் பலம் பெறுவதால் கண்டக சனியினுடைய ஆதிக்கம் கூடுதுங்க. எனவே நினைத்தது நிறைவேறுவது, சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படக்கூடுங்க. நீண்ட காலத்திற்கு முன்பு வந்த நோய் இப்பொழுது மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி நீக்கம் செய்யப்படும் சூழல் உருவாகுங்க. ஆரோக்கிய தொல்லை அதிகரிப்பதை முன்னிட்டு மருத்துவ செலவுகளும் கூட இருக்குது. பிறரை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். சிம்மராசினியர்கள் மட்டுமில்லாமல் எந்த ராசினியர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உங்களுடைய மேற்பார்வையிலே செய்து முடிங்க. ஏன்னா உங்கள் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த வேலையை தவறாகவோ அல்லது சரிவர செய்து முடிக்காமலும் உங்களிடம் ஒப்படைத்து அதனால் நீங்கள் அவப்பெயர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உத்தியோக ரீதியாகவோ அல்லது குடும்பத்தில் ஒரு முக்கிய பொறுப்பை உங்களிடம் கொடுத்தாலும் நீங்களே செய்து முடிப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்திற்கும் தொழில்ஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அதிகார வர்க்கத்தினரோட ஆதரவோடு புது முயற்சிகள்ல வெற்றி காண இருக்கீங்க. வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுங்க. தொழிலில் ஏற்பட்ட குறுக்கீடுகள் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம மற்றும் அஷ்டமாதிபதியானவர் குரு பகவான். அஷ்டமாதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் பஞ்சமாதிபதியாகவும் குரு விளங்குவதால் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். இடமாற்றம் திருப்தி தருவதாக அமையாது. எதிர்மறை சிந்தனைகள் மனதில் தோன்றி அலைக்கழிக்குங்க. கடமையில் தோய்வும் காரிய வெற்றியில் தாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிலைமை சீராக குரு பகவான் வழிபாடு அவசியம் தேவைப்படுதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க. கலைஞர்கள் தடைகளை முறியடித்து வெற்றி காண வேண்டிய ஒரு நேரமாதான் இந்நேரம் அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் அதிகம் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியங்க. பெண்மணிகளுக்கு நிதானமும் பொறுமையும் தேவைங்க. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் காணப்பட இருக்குது. இது மாதிரியான நேரங்கள்ல ஏற்ற இறக்கம் ஏற்படக்கூடிய தருணங்கள்ல பொறுமையாக அந்த பொருளாதார நிலையை கையாள்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. குறிப்பா இத்தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிவன் சக்தி வழிபாடு சிறப்புகளை வழங்கக்கூடிய ஒரு வழிபாடா அமையுது.